அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆஸ்கர். இன்னைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னு பார்த்துக்கிட்டோம்னா, நிதிஷ்குமார் ரெட்டியோட ட்ரேட் ரூமர் இது ரிலேட்டடா அவரே ஓப்பன் அப் பண்ணியிருக்கிறாரு. அது என்னன்னு நம்ம பார்க்கலாம். சிவாஸ் சர்மாவை வாஷிங்டன் சுந்தரை வச்சு ரீப்ளேஸ் பண்ண போறாங்களா ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர்? இதை பத்தி எல்லாம் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். சரி, வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், IPL 2026க்கான ட்ரேட் ரூமர் நிறைய வந்துகிட்டே இருக்கு. அது ரிலேட்டடா நம்மளும் நம்ம சேனல்ல நிறைய வீடியோஸ் போட்டுட்டு இருக்கோம். ரீசெண்டா வந்த ட்ரேட் ரூமர் என்னன்னு பாத்தீங்கன்னா, நிதிஷ்குமார் ரெட்டியை KKRக்கோ இல்ல CSKக்கோ கொடுத்து ட்ரேட் பண்ண போறதா ஒரு விஷயம் வந்துட்டு இருந்துச்சு. அதுக்கான ஒன் ஆஃப் த ரீசன் என்னன்னா, இந்த மூணு டீமுமே லாஸ்ட் சீசன் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணல. ஸோ மேபி இந்த மாதிரியான ட்ரேட் பாசிபிலிட்டிஸ் இருக்கலாங்கிற மாதிரி நம்ம ஆட்கள் அடிச்சு விட அதுவும் இன்டர்நெட்ல வைரலா இருந்துச்சு. ஸோ இதை பார்த்த நிதிஷ்குமார் ரெட்டி இப்ப அவரே அவரோட எக்ஸ் வலைத்தளத்துல என்ன போட்டிருக்காரு அப்படின்னா, என்னோட கனெக்ஷன் வித் SRH வந்து ரொம்பவும் நம்பகத்தனமானது. அவங்க மேல நான் பெரிய மரியாதை வச்சிருக்கேன். ஸோ ஐ ஆல்வேஸ் ஸ்டாண்ட் வித் SRHங்கிற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை அவரோட எக்ஸ் வலைதளத்தில் அவர் போட்டிருந்தாரு. ஸோ இதுல இருந்து அவர் SRHக்கு தான் விளையாடுறதுக்கு விரும்புறாருங்கிறது நமக்கு கன்ஃபார்ம் ஆயிருக்கு. மேபி அவர் கூட பர்சனலாக நினைச்சிருக்கலாம், லாஸ்ட் சீசன் நம்ம அந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணல, இப்படி ஒரு ட்விட்டை போட்டு வச்சோம்னா மேபி நம்மளை ரிலீஸ் பண்ணாம கூட இருக்கலாம்னு கூட அவரு நினைச்சிருக்கலாம். ஆனால் சும்மா சொல்லக்கூடாது. 2023ல SRH அவரை எடுக்கிறாங்க. அந்த சீசன் பெரிய அளவுக்கான பெர்ஃபார்மன்ஸஸ் அவர் கொடுக்கலன்னு வச்சுக்கிட்டாலும் 2024ல டீசெண்டாவே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாரு. ஓவராலா 303 ரன்ஸ் கிட்ட அடிச்சு 3 விக்கெட்ஸும் எடுத்திருந்தாரு. இன்ஃபேக்ட் அந்த சீசன் SRHமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஃபைனல் வரைக்கும் வந்திருந்தாங்க. அதோட அவர் ஜேர்னி ஸ்டாப் ஆச்சான்னா கண்டிப்பா கிடையாது. அவருக்கு இந்தியா காலப்பும் கிடைச்சு ஆஸ்திரேலியாவிலேயே தலைமை டெஸ்ட்ல டெபியூட் பண்ணா அந்த அளவுக்கு கெரியர்ல நல்ல growth இருந்துச்சு. SRH ஃபேன்ஸும் இவரை ஒரு ஸ்டார் ஆல்ரவுண்டரா பார்க்க, மேனேஜ்மெண்ட்டும் இவரை ஒரு பெரிய ஆல்ரவுண்டரா ரீட்டைன் பண்ணி வச்சிருக்காங்க. ரீசெண்டா நடந்து முடிஞ்ச சீசனுக்காக 6 crores அமௌண்ட் கொடுத்து இவரை ரீட்டைன் பண்ணி வச்சிருந்தாங்க. ஓவராலா 13 மேட்சஸ் விளையாடி 182 ரன்ஸ் மட்டும்தான் அடிச்சிருந்தாரு. 2024 கம்பேர் பண்றப்ப ரொம்பவே கம்மி தான். இவரை மட்டுமே நம்ம குத்தம் சொல்ல முடியாது. ஏன்னா SRH லாஸ்ட் இயர் புவர் பெர்ஃபார்மன்ஸஸ் தான் ஷோ பண்ணாங்க. இதுதான் உண்மை. வாஷிங்டன் சுந்தரை வச்சு சிவாஸ் சர்மாவை ரீப்ளேஸ் பண்ண போறாங்களா ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு? அவங்களும் எந்த நேரத்துல தான் கப் வின் பண்ணாங்களோ தெரியல. வின் பண்ண நாளையில இருந்தே ஒரே பிரச்சனை தான். இன்னைக்கு வரைக்கும் முடிஞ்ச மாதிரி தெரியல. பட் சும்மா சொல்லக்கூடாது, அந்த விக்டரி ரிமார்க்கபிள் விக்டரியா இருந்துச்சு. பவுலிங்ல குறிப்பா வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸஸ் கொடுத்திருந்தாங்க. ஜோஸ் ஹேசல்வுட், புவனேஷ்குமார், SJR, குருணால் பாண்டியான்ட்டு நல்ல பெர்ஃபார்மன்ஸஸ் ஷோ பண்ணாங்க. ஸோ ரொம்ப வருஷம் கழிச்சு அவங்களோட முதல் கப்பை வின் பண்ணாங்க. இதோட நிறுத்தக்கூடாது. இன்னும் CSK MA மாதிரியான நிறைய கப்ஸ் அடிக்கணுங்கிற ஒரு தாட்ஸ் கண்டிப்பாவே இருக்கும். அது ரிலேட்டடா நம்ம ஸ்குவாட்ல என்ன ப்ராப்ளம் இருக்கு, எங்கெங்க ஓட்டைகள் இருக்கு, அதெல்லாம் எப்படி அழைக்கலாங்கிற ஒரு பிளான் கண்டிப்பாவே அவங்களுக்கு இருக்கும். RCBயை பொறுத்த வரைக்கும் பேட்டிங் அண்ட் பவுலிங் டீசெண்டாவே இருந்துச்சு. அதுல எந்த விதமான குறைகளும் இல்லை. அதை நம்மளே பார்த்தோம் இங்க. பட் அவங்களோட ஸ்பின் டிபார்ட்மெண்ட்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு சின்ன ஹோல் இருக்க தான் செய்யுது. இதுல எந்த விதமான மாற்று கருத்துகளும் இல்லை. குணால் பாண்டியாவை பொறுத்த வரைக்கும் 2016ல இருந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மினிமம் 12 மேட்சஸ் பிளே பண்ணிடுவாரு. அந்த சீசன்ல மோர் தென் 12 விக்கெட்ஸ் எடுத்ததே இல்லை. இதுதான் அவரோட ரெக்கார்டாக இருந்துச்சு. பட் RCBக்கு எக்ஸப்ஷனல் 17 விக்கெட்ஸ் கிட்ட எடுத்திருந்தாரு. குணால் பாண்டியாவோட ஒரு பெஸ்ட் ஃபிகர்ன்ட்டே நம்ம கண்டிப்பா சொல்லலாம். பவுன்சர்லாம் போட்டு நிறைய பேட்ஸ்மேன்ஸ் எடுத்தாரு. அதெல்லாம் நீங்க கண்டிப்பா மேட்சஸ்ல பார்த்துருந்துருப்பீங்க. இப்படி ஒரு சைடு எல்லாரும் நல்ல ஸ்டார் பெர்ஃபார்மன்சஸ் கொடுத்துட்டு இருக்க சிவாஸ் சர்மா ஓவராலா 8 விக்கெட்ஸ் தான் எடுத்தாரு. அவரோட ஆவரேஜ் 55 இருந்துச்சு. ஸோ இந்த இடத்த ஃபில் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரு பெட்டர் ஸ்பின்னராக ரீசெண்ட் டைம்ஸ்ல பார்க்கப்படுறது வாஷிங்டன் சுந்தர் தான். அவர் இருக்கக்கூடிய டீம் குஜராத் டைட்டன்ஸ். குஜராத் டைட்டன்ஸ்ல ஸ்டார் ஸ்பின்னர்ஸான ரஷித் கான் அண்ட் சாய் கிஷோரோட கைகள் ஓங்கி இருக்க வாஷிங்டன் சுந்தருக்கு பெரிய அளவுக்கான வாய்ப்புகள் கிடைக்கல. லாஸ்ட் சீசன் என்னமோ 5 மேட்சஸ் தான் விளையாடி இருப்பாருன்னு நினைக்கிறேன். பட் அவர் பொட்டன்ஷியலுக்கு அவர் நிறைய மேட்சஸ் விளையாடணும். கண்டிப்பா அவர் RCBக்கு வந்தாருன்னா கண்டிப்பா ஸ்டார் பிளேயராக தெரிவாரு. இன்னொரு அட்வான்டேஜ் RCB இவர் எடுக்கிறதுக்கு என்னவா இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இவரோட பிரைஸ் அமௌண்ட் 3.2 crores தான் இவரோட பிரைஸ் அமௌண்டாக இருக்கு. RCB நினைச்சாங்க அப்படின்னா வாஷிங்டன் சுந்தரை ரெடி கேஷ் கொடுத்தே ஈஸியா அவரை பிக் பண்ண முடியும். ரீசெண்ட் டைம்ஸ்லயும் தலைமை டெஸ்ட்ல வேற லெவல் பெர்ஃபார்மன்சஸ் கொடுத்துட்டு இருக்காரு. அதையும் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். வாஷிங்டன் சுந்தரை ஒரு ஸ்பின் பவுலிங் ஆல்ரவுண்டரா நம்ம பார்க்கலாம். பவர் பிளேலையும் பவுல் பண்ணுவாரு, பேட்டிங்லயும் இறக்கி விட்டா டீசென்ட் ரன் ஸ்கோர் பண்ணக்கூடிய கேப்பபிலிட்டியும் அவருக்கு இருக்கு. இப்படி எந்த சைடு பார்த்தாலும் வாஷிங்டன் சுந்தர் ஒரு அட்வான்டேஜாக தான் தெரிகிறாரு. அண்ட் நீங்களும் மறக்காதீங்க, இவர் 2018 to 2021 வரைக்கும் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் கூட தான் விளையாடிட்டு இருந்தாருங்கிறது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம். அண்ட் வாஷிங்டன் சுந்தர் எடுக்கிறதுக்கு இன்னொரு சாலிட் ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு பார்ட் டைம் ஆஃப் ஸ்பின்னராக லியம் லிவிங்ஸ்டன் இருந்தாரு. அவரும் எதிர்பார்த்த அளவுக்கான பெர்ஃபார்மன்சஸ் கொடுக்காத காரணத்தினால அவரையும் RCB வெளியே விடுற போற அந்த ஐடியால தான் இருக்கிற மாதிரி தெரியுது. அப்படி பார்த்தா மேபி GTக்கு லியம் லிவிங்ஸ்டோன சர்வீஸ் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா
லியம் லிவிங்ஸ்டனை கொடுத்துட்டு கூட வாஷிங்டன் சுந்தர் எடுக்கலாம். பெர்ஃபெக்ட் ரீப்ளேஸ்மெண்ட்டாக இருக்கும். ஏன்னா வாஷிங்டன் சுந்தர் ஒரு பவுலிங் ஆல்ரவுண்டர், லியம் லிவிங்ஸ்டன் ஒரு பேட்டிங் ஆல்ரவுண்டர், அவ்வளோதான் வித்தியாசம். ஜிடிக்கு இவரோட சர்வீஸ் தேவைப்பட்டுச்சுன்னா இந்த ட்ரேட் ரொம்ப சுமூகமாகவே முடியும். அப்படி இல்லைனாலும் ப்ராப்ளம் இல்லை, ரெடி கேஷில் வாங்கிடுவாங்க. ஆஸ் ஆர்சிபி ஃபேன்ஸாக உங்களோட தாட்ஸ் என்ன? வாஷிங்டன் சுந்தர் ஆர்சிபிக்கு நல்ல ஃபிட்டாக இருப்பாரா? எனக்கு எஸ்ஆர்ஹெச் தான் முக்கியம்னு சொன்னேன் நிதிஷ்குமார் ரெட்டியை. எஸ்ஆர்ஹெச் ஃபேன்ஸ் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? உங்களோட தாட்ஸை மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க. இன்னைக்கான வீடியோ அவ்வளோதான். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் எக்ஸைட்டிங்காகவும் இருந்திருக்கும்னு சொல்லி நம்புகிறோம். நம்ம சேனலில் இந்த மாதிரி கிரிக்கெட் ரிலேட்டட் அப்டேட்ஸ் எக்கச்சக்கம் கொடுத்துட்ருக்கோம். அதில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம், பாய்.